ஸோ மீட்டிங்ஸ்க்கு வந்து எப்போவுமே 21 days நோட்டீஸ் கொடுக்கணும். இன் ரைட்டிங் ஒரு எலக்ட்ரானிக் மோட் இருக்கணும். ஏஜிஎம் பொறுத்த வரைக்கும் நாட் லெஸ் தென் 95 மெம்பர்ஸ் வந்து என்டைட்டில் டு ஓட் கண்டிப்பாக இருக்கணும். சப்போஸ் கம்பெனி ஷேர் கேபிட்டலோட இருக்காங்க அப்படின்னா நாட் லெஸ் தென் 95%. டஸ் நாட் இதுக்கும் ரெண்டு தான். மெஜாரிட்டி இன் நவர் என்டைட்டில் டு ஓட்டு. இதில் வந்து பிளேஸு டேட்டு ஹவர் ஆஃப் த மீட்டிங் பிஸ்னஸ் என்ன டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம், அப்புறம் வந்து அதோட சேர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அனெக்ஷர் பண்ணணும். அதில் என்னன்னா எதுக்காக இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, என்ன ரீசனு, அது வந்து ஒரு டேரக்டருக்கு ரிலேட்டடாவா இல்லை மேனேஜர் ரிலேட்டடாவா இல்லை கீ மேனேஜர் பர்சனல் அவங்க ரிலேட்டடாவா இல்லை ஓவராலாக ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து வாட் எவர் மென்ஷன்டா இல்லை இந்த டிசிஷன் மேக்கிங்காக இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்களான்றதை கிளியராக போடணும். அப்புறம் ஒருவேளை யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க அவளோட அசைனி ஆஃப் தி இன்ஸ்டால்மெண்ட் மெம்பர் அவங்களுக்கும் இந்த நோட்டீஸ் அனுப்பணும். ஆடிட்டருக்கு நோட்டீஸ் அனுப்பணும். ஆடிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனிக்கு நோட்டீஸ் அனுப்பணும். எவ்ரி டைரக்டர் ஆஃப் த கம்பெனிக்கு நோட்டீஸ் அனுப்பணும். இது வந்து இந்த நோட்டீஸ்ன்றது செக்யூர்ட் கம்ப்யூட்டர். முன்னாடிலாம் வந்து நோட்டீஸ் அமைச்சிட்டு இருந்தாங்க போஸ்ட்ல. இப்போ வந்து எல்லாம் ஆன்லைன் ஆயிருக்கறனால அந்த ரெசிபியன்ட்டுக்கு வந்து ப்ராப்பரா வந்து நோட்டீஸ் போகணும். இமெயில்ல போகலாம், இல்ல டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்ல அட்டாச்மெண்ட்டா பண்ணலாம், இல்ல யூஆர்எல் லிங்க் மாதிரி அனுப்பலாம். எங்கேயாவது லிங்க் அவங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்கல அப்படின்னா பல்க் இமெயில் ஐடிஸ்ல ரீபவுன்ஸ் ஆச்சுன்னா கரெக்டான இமெயில் ஐடி செக் பண்ணி அனுப்பணும். ஸோ ஒவ்வொரு பர்சன் கம்பெனிக்கு வந்து அவங்களோட கரெக்ட் இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துடணும். இவங்க சர்ச் பண்ணி கரெக்டாக இமெயில் ஐடி இது பண்ணாங்கன்னா கிடைக்கலன்னா கம்பெனி இஸ் நாட் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். ஸோ கரெக்ட் இமெயில் ஐடி டு பி ப்ரொவைடட், சேஞ்ச் இன் மெயில் இமெயில் டு பி ப்ரொவைடட். Bulk emails, correct email ID, failed transmissions, relevant ID to be checked, register, transfer agent, third party agency, in-house facility. Readable format, easy இருக்கணும். An address of the website, full details of how to access the document. இப்போ நோட்டீஸ் வந்து எலக்ட்ரானிக் மோட் மூலம் பண்ணா அது ரீடபிளா இருக்கணும். ரெசிபியன்ட்டுக்கு வந்து they should be able to obtain and retain the copies, and company shall give the complete uniform resource color, locator or address of the website. The notice of the general meeting of the company shall be simultaneously placed on the website of the company, if any, and on the website as notified by the government. அது ஒன்று. அண்ட் இப்போ டீம்டு ஸ்பெஷல் பிஸ்னஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜிஎம்ல இருந்து பிஸ்னஸ் டு பி டிரான்சாக்டட் ஷால் பி டீம்டு ஸ்பெஷல் அதர் than the consideration of financial statements. ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஸோ அதர் than the consideration, அதாவது ஏஜிஎம்ல வந்து எல்லா பிஸ்னஸ் டு பி டிரான்சாக்டட் வந்து ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலோ இல்லை ரிப்போர்ட்ஸ் ஆஃப் பிஓடி டீம்டு ஸ்பெஷல் பிஸ்னஸ்னா என்னன்னு சொல்கிறாங்க, ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் இன் ஏஜிஎம் இஸ் கன்சிடர்ட் வெரி 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 ஸ்பெஷல். ஓகே, அது இரஸ்பெக்டிவா ஸ்பெஷலா இல்லை இம்பார்ட்டண்ட்டான நார்மலான்றதுலாம் செப்பரேட்டா. ஆனால் இந்த பர்டிகுலர் ஹெட்ஜ் தவிர டிவிடெண்ட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட், அப்புறம் டிக்ளேரிங் டைரக்டர் அப்பாயின்மெண்ட், ரெம்யூனரேஷன் ஃபிக்சேஷன் ஆஃப் ஆடிட்டர். ஆமா, எக்ஸெப்ஷன்ஸ் டு டீம் ஸ்பெஷல் பிசினஸ். இதெல்லாம் இது தவிர இருக்கிறது மற்றது எல்லாமே டீம்டு ஸ்பெஷல் பிசினஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் பிசினஸ்ன்றது அப்படின்னா ஒரு ஐட்டம் ஆஃப் ஸ்பெஷல் பிசினஸ் வந்து டு பி டிரான்சாக்டட் அட் அ மீட்டிங் ஆஃப் அ கம்பெனி ரிலேட்ஸ் டு ஆர் அஃபெக்ட்ஸ் எனி அதர் கம்பெனி, த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் கம்பெனி ஆஃப் எவ்ரி ப்ரமோட்டர் டைரக்டர் மேனேஜர் இஃப் எனி and of every key managerial personnel of the first mentioned company if the extent of such shareholding is not less than 2%. அதாவது அவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து நாட் லெஸ் than 2% of the paid up share capital of the company இருந்தது. அண்ட் அவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பிஸ்னஸை வந்து மீட்டிங்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க, அதுல இவங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் அஃபெக்ட் ஆக போகுது. அதாவது ப்ரொமோட்டரோட இன்ட்ரெஸ்ட், டைரக்டரோட இன்ட்ரெஸ்ட், மேனேஜரோட இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து எங்கேயாவது இம்பாக்ட் ஆக போறதுன்னா அது ஸ்பெஷல் பிஸ்னஸ். ஓகே, எப்பவுமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுன்றது ரொம்ப மேண்டேட்ரி. டாக்குமெண்ட்ஸ் டு பி இன்ஸ்பெக்டட். ஒரு மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல கம்பெனி அந்த இதுலன்னா கம்பெனி ஷுட் டேக் அப் தட் லயபிலிட்டி. எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா இது பண்ணியிருக்கணும். ப்ரமோட்டர் டைரக்டர் மேனேஜர் கீ பர்சனல் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹைட் பண்ணும்போது 50,000 வரைக்கும் லிமிட் ஆர் 5 டைம்ஸ் த பெனிஃபிட் அக்ரூயிங். கோரம் ஃபார் மீட்டிங்.
Quorum is the minimum number of people needed to hold meetings or make decisions during certain company meetings. More often, quorumன்றது வந்து is quite quorum is considered the majority of members within a group or organization. quorumன்றது. அப்புறம் வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல வந்து கிளியர் கைட்லைன்ஸ். பப்ளிக் கம்பெனி இப்போ வந்து லெஸ் தேன் 1000 இருக்காங்க, ஓகேவா? அப்படின்னா 1000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 5 பேர் பிரசன்ட் இருக்கணும் கண்டிப்பா. இல்ல 1000 to 5000 15% வந்து பிரசன்டா இருக்கணும். கிரேட்டர் than 5000 30 பீப்புள் இருக்கணும். பிரைவேட் கம்பெனில 2 மெம்பர் இருக்கணும். 2 members personally should be present. அது ஒண்ணு. அப்புறம் கோரம் வந்து ஃபுல்ஃபில் ஆகல, இட்ஸ் நாட் பீன் ஃபுல்ஃபில்னா சேம் டே சேம் பிளேஸ் சேம் டைம் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டக்ட் பண்ணலாம். இல்ல இது அட்ஜார்ன் பண்றாங்க அப்படின்னா மூவிங் நெக்ஸ்ட் வீக் பண்றது அதுவும் பண்ணலாம். பண்ணும்போது அப்போ நாட் லெஸ் than 3 days நோட்டீஸ்னு கொடுக்கணும். இல்ல எங்கேயாவது வேர் த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி சிச்சுவேட்டடோ அங்க வந்து என்னன்றத டீடைல் கொடுக்கணும். சேர்மேனோட ரோல் என்னன்னா, சேர்மேனை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே ஹி இஸ் என்டைட்டில் டு இல்ல சேர்மேனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப வந்து ஏதாவது ஓட்டிங் மாதிரி பண்றாங்கன்னா சேர்மேனுக்கு வந்து ஆஹ், அதாவது இந்த மீட்டிங்ல வந்து சேர்மேன் ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணணும் கீர்த்தனா, ஓகே? அதுல ப்ராக்சிஸ்னா உங்களுக்கு தெரியும்ல, ஆன் பிஹாஃப் ஆஃப் ஒன் பர்சன் சம்படி இஸ் அட்டெண்டிங். அது வந்து அவங்க மீட்டிங்கும் அட்டன் பண்ணலாம், ஓட்டும் பண்ணலாம். சப்போஸ் இது வந்து ஹேவிங் ஷேர் கேபிட்டல், நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டலுக்கு ப்ராக்சி வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அது ஒண்ணு. அப்புறம் எப்பவுமே நோட்டீஸ் வந்து ரைட்டிங்ல இருக்கணும். தெர் இஸ் ப்ராக்சியோட இது வந்து ஷுட் பி இன் ரைட்டிங் இருக்கணும். அதை வந்து அட்டார்னியர் அப்பாயிண்டர் வந்து இது பண்ணி ப்ராக்சி வந்து ஃபார்ம் நம்பர் எம்ஜிடி 11ல வந்து அந்த டிக்ளரேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காளோ அதுக்கு அதுக்கு ஈக்குவலண்டா உங்களுக்கு ரைட் இருக்கு. அதோட இதெல்லாம் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க, எம்ஜிடி 11ல கொடுத்துருக்காங்க. கம்பெனிக்கு வந்து மோர் தென் 10% ஆஃப் டோட்டல் இஷ்யூ கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி கேரிங் voting ரைட்ஸ்க்கு ப்ராக்ஸி வந்து எலிஜிபிள். தே கேன் ஆக்ட் அஸ் அ ப்ராக்ஸி wherein there is more than 10% of the total share capital of the company carrying voting rights. அப்புறம் ப்ராக்ஸி அப்பாயின்மெண்ட்ன்றது கண்டிப்பா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் மூலமா தான் போகணும். இல்லைன்னா 5000 ரூபாய் ஃபைன் ப்ராக்ஸிக்கு, ஓகே? இப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ப்ராக்ஸியை வந்து எப்போவுமே வந்து நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் 48 hours பிஃபோர் த கான்டாக்ட் ஆஃப் த மீட்டிங். அதாவது இப்போ இன்னைக்கு வந்து மீட்டிங் இருக்குன்னா இப்போ இன்னிலேருந்து 2 நாள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடணும். சப்போஸ் அதுல வந்து ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ணதுல வந்து ஏதாவது ப்ராப்ளமா இருக்கு, ஓகேவா? யாராவது ஃபோர்ஸ் பண்ணி பண்றாங்கன்னா அப்பனா அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல 1,00,000 rupees அவங்களுக்கு வந்து பெனாலிட்டி. இப்போ ஜென்ரலா வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ப்ராக்ஸி பண்ணும்போது 3 நாளுக்கு பிஃபோர் நோட்டிங் இஸ் இன் ரைட்டிங்ல கொடுக்கணும். அப்பாயிண்டிங் அ பர்சன் அஸ் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு பிரசிடென்ட்டோட ரெப்ரசன்டேஷனோ கவர்னரோட தான் தே கேன் ஓட் பை ப்ராக்ஸி அண்ட் போஸ்டல் பேலட், ரெண்டுமே பண்ணலாம். இப்போ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்ன சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராக்ஸியோட அத்தாரிட்டி இருக்கு. போல் டிசிஷன் அண்ட் ப்ராக்ஸி இஸ் என்டர்ட் ஃபார் மோர் தென் ஒன் டைம். ஒரு டைமுக்கு மேல கூட ப்ராக்ஸி வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி கை கை மூலமா காமிக்கலாம் அவங்களோட ஓட்டிங் இத, இல்லைன்னா எலக்ட்ரானிக் மோடு போல் அந்த மாதிரி காமிக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா கை மூலமா நார்மலா இது பண்ணுவாங்க. அப்புறம் ரிசல்ட் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து ஜென்ரலா வந்து போல் மூலமா நடக்கிறது. இது chairman of the meeting வந்து a poll may be ordered to be taken by the chairman of the meeting. See, on his motion or a demand in this behalf, ரெண்டு விதமான அவுட்கம் வந்து ரெண்டு விதமா கொடுப்பாங்க, on his motion on a demand. அப்புறம் chairman வந்து the procedure where a poll is to be taken, the chairman of the meeting shall appoint such number of persons as he deems necessary to scrutinize the poll process and votes given on the poll and to report thereon. Section 108 subsection 6 வந்து chairman of the meeting வந்து shall have the power to regulate the manner in which the poll shall be taken. See, chairman க்கு வந்து full அதோட appointment of இது வந்து full authority இருக்கு. appointment of personsக்கு வந்து full authority இருக்கு. அதுல scrutinizers யாரு அப்படின்னு பார்த்தோம்னா register of members, specimen signatures, attendance registers, register of proxies. நல்லா பார்த்துக்கோங்க செல்லம், போலோட ப்ரொசீஜருக்கு யார் ஃபுல் இன்சார்ஜ்னா சேர்மன் தான். ஸ்க்ரூட்னைசஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா
ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ், ஸ்பெசிமன் சிக்னேச்சர்ஸ், அட்டண்டன்ஸ் லிஸ்ட், இதெல்லாம் மேண்டேட்டரி. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்க்ரூட்னைசர்ஸ் வந்து கம்பெனி கிட்ட இருந்து வாங்கியிருக்கணும். போலிங் பேப்பர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது எல்லாம் ஸ்க்ரூட்னைசர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. ஸோ ஜாயிண்ட் ஷேர் ஹோல்டர்ல the polling paper shall be given to the first name holder or in his absence to the joint holder meeting of the as appearing in the chronological order in this folio. First named holder should be given the polling paper. யாருக்கு வந்து ஹோல்டர் இது பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து போலிங் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ ரெக்கார்ட் ஆஃப் போலிங் பேப்பர்ஸ் ஸ்க்ரூட்னைசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போலிங் பேப்பர்ஸஸ் வந்து ரெக்கார்ட் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து லாக்கு, அவங்க வந்து சீல், எம்டி போலிங் பாக்ஸ் in the presence of the members and proxies. See, இது ஒரு ப்ரொசீஜரா பண்ணுவாங்க கித்தனா. வந்து இப்போ கிட்டத்தட்ட எலெக்ஷன்ஸ் எப்படி பண்றாங்க அந்த மாதிரியே நடக்கும். ப்ராப்பரா அதுக்கு இது பண்றது, அப்புறம் இந்த வெள்ளை துணி போட்டு ப்ராப்பரா சீல் மாதிரி பண்றது, அந்த மாதிரி இது எல்லாம் 2 விட்னஸஸ் மூலமா தான் அந்த ஓபன் பண்ணோம். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் 2 விட்னஸ்க்கு மூலமா தான் பண்ணோம். சேர்மன் வில் பி கால்டு ஃபார் வேலிடிட்டி. அவரையும் நிக்க வச்சிருவாங்க. ஏன்னா அவர் தானே மெயின் இன்சார்ஜ் இந்த மீட்டிங் எல்லாமே. ஸோ மெம்பருக்கு வந்து ஓட் பண்ணிட்டாங்க, ப்ராக்ஸியும் இருந்தாங்க, ஓட் பண்ணிட்டாங்கன்னா 2 பேரும் இருக்காங்கன்னா ப்ராக்ஸி ஓட்டை வந்து டிஸ்கிரிகார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, டூப்ளிகேட். அப்ப கடைசியா இந்த இதெல்லாம் ஓட்டிங் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் யார் டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா சேர்மன் தான் சொல்லுவாரு. ஃபார்ம் நம்பர் MGT 13 படி இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இவ்வளோ பேர் இதுவா இருக்காங்க, இவங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க, அதோ கவுண்டர் சைன் பண்ணுவாரு. சேர்மன் ரிப்போர்ட்டும் வாங்கிட்டு அதை கவுண்டர் சைன் பண்ணி டிக்ளேர் பண்ணுவார் ரிசல்ட்ஸ். டைம் இன்டர்வல் வந்து இப்போ இன்னைக்கு இது பண்ணாங்கன்னா இன்னிலேருந்து 7வது நாளைக்குள்ள அவங்க வந்து ஸ்க்ரூட்னைசர்ஸ் வந்து ஷுட் சப்மிட் அ ரிப்போர்ட் டு த சேர்மன். அதாவது எல்லா வேலையும் சேர்மனே பண்ண முடியாதுன்னா இந்த ஸ்க்ரூட்னைசர்ஸ் உள்ள வராங்க. ஓகேவா? எப்பவுமே வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ இந்த ஓட்டிங் ப்ராசஸ்ல வந்து எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்ல என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓட்டிங் த்ரூ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படின்னு வரும்போது சம்டைம்ஸ் இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா கூட பண்ணலாம். ஓட்டிங் பண்ண போறது அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா கூட பண்ணலாம். அதுல கிளீனா சொல்லணும் என்னெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண போறோம், டேட் அண்ட் டைம் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், அப்புறம் இ ஓட்டிங் என்ன, கட் ஆஃப் டேட் என்ன, மேனர் இன் விச் பர்சன்ஸ் ஹூ ஹவ் அக்வயர்டு ஷேர்ஸ் அண்ட் பிகம் மெம்பர்ஸ் ஆஃப்டர் த டிஸ்பேட்ச் ஆஃப் த நோட்டீஸ். சரி, அவங்களுக்கு லாகின் ஐடி, பாஸ்வேர்டு இப்பதான் ஆன்லைன்ல வந்துடுதுல, வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே வந்து வெர்னாகுலர் நியூஸ் பேப்பர்ல கூட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். வெர்னாகுலர் நியூஸ் பேப்பர்னா என்ன? இப்போ கோயம்புத்தூர்ல என்னடா லோக்கல் லாங்குவேஜ், அங்க என்னெல்லாம் வருது? தினமலர், தினத்தந்தி அந்த மாதிரிலாம் வருதா? ஸோ அந்த இதுலலாம் கூட கொடுக்கலாம் அவங்க நேம் டெசிக்னேஷன் எல்லாமே. ஸ்க்ரூட்னைசர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ்ல இன்கார்பரேட் ஆயிருக்கணும். ஸ்க்ரூட்னைஸ் வந்து இதுனா ரிப்பீட் ஆகுதா? இல்லடா ரிப்பீட் ஆகுது செல்லம். இதோட முடிஞ்சிருது. அலைன் இட் டு தி ரெக்கார்டு. ஸோ வந்து மா ஒரு கிளாஸ் பண்ணி. ஸோ ஒரு நிமிஷம்டா. இந்த ஸ்க்ரூட்டனைசஸ் படிச்சிட்டோமா? ஆ போஸ்டல் பேலட்னு ஒன்று இருக்குடா. அப்படின்னா எலக்ட்ரானிக் மோடு மூலமாவோ போஸ்ட் மூலமாவோ 2 மூலமாவோ பண்றது. இது வந்து எப்படின்னா பிஸ்னஸ் டு பி எதெல்லாம் போஸ்டல் பேலட் மூலமா பண்ணலாம். ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் எப்போ பண்ணலாம்னா எலக்ட்ரானிக் மோடும் பாசிபிள் இல்லை, இது மூலமா பாசிபிள் இல்லைன்னா ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுல வந்து போஸ்டல் பேலட்ன்றது வந்து இட் இஸ் இம்பாக்டிங். கையில தூக்கி நான் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றேன் அந்த மாதிரி. இதோ இந்த மாதிரிடா மொத்தமா இப்ப வந்து இந்த சப்போர்ட்னா இதுதான் ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். இது வந்து
பேலட்ன்றது இந்த மாதிரி கணும். நம்ம நார்மல் எலெக்ஷன் பண்ண மாட்டோம், இது பேலட். எலக்ட்ரானிக்ன்றது வந்து இது வந்து மிஷினு. ஒரு நிமிஷம். இப்போ இந்த வாட்டி ரீசெண்டா நீ போட்டு போட்டியாடா இந்த வாட்டி? ஓகே, இந்த மாதிரி ஒரு மிஷின் இப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க நியூவா. இது வந்து எப்படின்னா, உங்களோட இது வந்தாலும் இங்க பாப்அப் ஆயிடும். நீங்க வந்து ஆஹ், இங்க இங்க ஒரு ஐடென்டிஃபிகேஷன் முன்னாடி இப்படி குத்துவோம். அது வந்து இப்ப நான் ஒரு டப்பா மாதிரி இருந்தது அதுல வரும். பட் இந்த எலக்ட்ரானிக் மோடுன்னா நீங்க இங்க போயிட்டு ஏ அப்படின்னா ஒரு இது கட்சி வரும், பி ஒருனா கட்சி வரும். ஸோ அங்க போய் நீங்க அந்த டைப் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். அது எலக்ட்ரானிக் மோடு. ஜென்ரலா போஸ்டல், அதாவது ஒவ்வொரு டைப் ஆஃப், அதாவது ஓட்டிங்லயே வந்து ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப் டெசிஷன் மேக்கிங்க்கு. போஸ்டல் பேலட்ன்றது இந்த மாதிரி மெமரண்டம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், பைபேக் ஆஃப் ஷேர்ஸ், அந்த மாதிரி இதுக்கு வந்து இது இந்த மாதிரி போஸ்டல் பேலட் எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு டிசிஷன் மேக்கிங் இதை தவிர இருக்கிறதுக்கு எலக்ட்ரானிக் மோட்ஸ் அந்த மாதிரி. ஸ்பெஷல் ரெசல்யூஷனா என்னன்னு தெரியும்ல கண்ணா? லைக் there is a votes cast in favor of resolution should be 3 times the votes cast in against the இது against the case. அதான். ஸோ அதான் 36-12 இதான் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ன்றது. அட்ஜார்ன் மீட்டிங்ன்றதுன்னா இன்னைக்கு என்னால பண்ண முடியல, இதை நான் மூவ் பண்றேன், அடுத்த வாரம் மூவ் பண்றேன்றது தான் அட்ஜார்ன் மீட்டிங். போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் இது பண்ணும்போது தான் அட்ஜார்ன் மீட்டிங் நடக்கும். ஓகேவா? ஸோ அட்ஜார்ன் மீட்டிங்லயும் அதே அதே தான், வேற எதுவுமே மாற்றமே இல்லை. அங்கேயும் வந்து முன்னாடி சொன்ன அதே ப்ரொசீஜர், ரெசல்யூஷன் பிளஸ் அக்ரிமெண்ட் வாட் எவர் டுகெதர் வித் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் இஃப் நெக்ஸ்ட் வந்து அதை வந்து நோட்டீஸ்ல கிளியரா போடணும். அதே மாதிரி அதை வந்து 30 days ஆஃப் த பாசிங் வந்து ஷுட் பி வந்து ஃபைல்டு. ஒவ்வொரு ரெசல்யூஷனையும் பிளஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் வேறவர் சேஞ்சஸ் ஆஃப் அதை அட்டாச் பண்ணி ரெசல்யூஷனோட வச்சுக்கணும். எங்கெல்லாம் வந்து ரெசல்யூஷன் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஆகிறது, இல்லை எங்கெல்லாம் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் தி கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் என்ன சொல்றது சொல்யூஷனுக்கு ஒத்துக்கிறாங்க, இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒத்துக்கிறாங்க, இல்லை கிளாஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஒத்துக்கிறாங்களோ அதுக்கு அக்கார்டிங்கா இதுலயும் எல்லாமே கன்சல்ட் பண்ணிட்டு பாஸ் பண்ணணும் அந்த ரெசல்யூஷன் பாஸ்ட் அட் அட்ஜார்ன் மீட்டிங். ஓகேவா? ஸோ வாலண்டரிலியா கூட சம்டைம்ஸ் இருக்கும் அது. அப்புறம் வந்து இது அதே தான்டா. மினிட்ஸ் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் வந்து எப்பவுமே மினிட்ஸ், இப்போ எல்லாம் நோட்டீஸ் இதுவாயிடுச்சு, மெம்பர்ஸ் அட்டன் பண்றாங்க, அப்போ ப்ராக்ஸி அட்டன் பண்றாங்க, அப்புறம் ஸ்கூட்னைசர்ஸ் வராங்க, அப்புறம் எல்லா 3 விதமான இதுல ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி மெத்தட் சூஸ் பண்ணி ஓட்டிங் நடக்கிறது. அப்புறம் வந்து ஓட்டிங் நடந்த உடனே சேர்மேன் வந்து இவ்வளோ இதுதான் ரெசல்யூஷன் கிடைச்சிருக்கு, ஸ்பெஷல் ரெசல்யூஷனா இவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்காங்க இதுக்குன்னு கவுண்ட் சொல்லி டிக்ளேர் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மினிட்ஸ் எழுதணும், என்ன நடந்தது அந்த மீட்டிங்ல. இன்னைக்கு மீட்டிங் நடந்தா இன்னிலேருந்து 30 நாளைக்குள்ள அந்த மினிட்ஸ் எழுதணும். மினிட்ஸ் எழுதி எந்த டைப் ஆஃப் ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க, என்ன டைப் ஆஃப் voting மெத்தட் நடந்தது, ஸ்க்ரூட்னைசர்ஸோட ரிப்போர்ட்டோட அட்டாச் பண்ணி ஒவ்வொரு பேஜையும் ப்ராப்பரா நம்பரிங் பண்ணி, ஓகே, அதுல வந்து எல்லாரோடதும் சேர்மேனு, அதுல வந்து சேர்மேன் யாரு சைன் போட்டது, அடுத்த சேர்மேன் யாரு, அடுத்த சப்சிக்வெண்ட் சக்சீடிங் மீட்டிங்ல வந்து யார் வந்து லீட் பண்ண போறா. இப்போ ஜெனரல் மீட்டிங்னா வந்து 30 நாளைக்குள்ள அந்த சேர்மேன் வந்து மினிட்ஸ் வந்து ரெடி பண்ணோம். ஒருவேளை அவர் இல்ல, டெத் ஆயிட்டார் அப்படின்னா வேற யார் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ரோல் எடுத்து பண்ணியானோம். டைரக்டர் கூட பிச்சின் பண்ணலாம். இப்போ போஸ்டல் பேலட் அப்படின்ற போது 30 நாள் அப்படின்னு சொல்றாங்க. மினிட்ஸ் வந்து கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா நான் 1 2 3 கரெக்டா போடணும். சம்மரி கிட்டத்தட்ட இண்டெக்ஸிங் மாதிரி பண்ணணும்னா இண்டெக்ஸிங் பண்ணிட்டு என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே எழுதிருக்கணும். யாரெல்லாம் அங்க இருந்தாங்க, எந்த டைரக்டர் இருந்தாங்க, எந்த ஆடிட்டர் இருந்தாங்க, அப்புறம் சேர்மேன் பேர் என்ன, என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம், எவ்வளோ டைம் ஆச்சு, யாருக்காவது ஒரு பர்டிகுலர் இதுல வந்து ஒரு ஒப்பீனியன் இல்ல ஏதாவது இல்லாம போச்சு, அதான் டிசென்டிங் ஃபார்ம்ன்றது.
ஒப்பீனியன் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்லையா, அப்புறம் வந்து யாரையாவது நம்ம ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சா, இல்ல சிலது வந்து நிஜமாலே இரலவெண்டா இருந்ததா, இல்ல சிலது கம்பெனிக்கு பாதிக்கப்படுற மாதிரி டெட்ரிமெண்டலா இருந்ததா. ஸோ அந்த மாதிரி minutes வந்து should be a complete record of the no evidence of the proceedings. So ஒரு minutes வந்து வச்சிருக்காங்க, where the minutes have been kept na, the meeting shall be deemed to have been called and held and all the proceeding threat to have duly taken place and resolutions. சப்போஸ் எல்லாமே எழுதணும்டா அதுல, மேனேஜிங் பர்சனோட நேம், ஆடிட்டரோட நேம், அதுக்கப்புறம் வந்து கம்பெனி செக்ரட்டரியோட நேம், யாரெல்லாம் வந்திருக்காங்களோ எல்லாரோடதையும் இது பண்ணணும். அதை வந்து நோ டாக்குமெண்ட், அதாவது இந்த மினிட்ஸோடது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், மினிட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல நிறைய கான்ஃபிடென்ஷியல் விஷயமா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இதுல எல்லா டைப் ஆஃப் செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஜெனரல் போர்ட் மீட்டிங் வந்து ஸ்பெசிஃபைட் பை த இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி, அது வந்து ப்ராப்பரா இருக்கணும். இதை ஃபைனலா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் தி கம்பெனில வந்து சப்மிட் பண்ணிடணும். அங்க சப்மிட் பண்ணி அவங்களோட கஸ்டடியில ஒன்னு ஒரு காப்பி வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போகணும்டா, இன்னொரு காப்பி வந்து கம்பெனி செக்ரட்டரி கிட்ட கொடுக்கணும், இன்னொன்னு வந்து டைரக்டர் டல்லி ஆத்தரைஸ்ட் பை த போர்டு. The minutes books and of the board and committee meeting shall be preserved permanently and kept in the custody of the company secretary of the company or any director duly authorized by the board for the purpose and shall be kept in the register. ஒன்னும் இல்லடா, இதை வந்து ப்ராப்பரா ப்ரிசர்வ் பண்ணிக்கணும். ஒரு காப்பி கம்பெனி செக்ரட்டரி இல்ல போர்டுல வந்து என்ன சொல்றாங்க டைரக்டர், அந்த மாதிரி ப்ராப்பர் ப்ரிசர்வேஷன் பண்ணிட்டு இன்னொரு காப்பியை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கொடுத்துடணும். 3 போர்டு எப்படி ஆத்தரைஸ் பண்றதோ அது ஒரு காப்பி ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், ஓன் காப்பி. கம்பெனி செக்ரட்டரி கிட்ட ஒரு காப்பி கொடுத்துடணும், இன்னொரு காப்பியை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிட்ட கொடுத்துடணும். அவ்வளவுதான் சொல்லுமா. மீட்டிங்ஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது மேஜரா நான் வந்து கீ பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்க அப்படியே விஷுவலைசிங்கா பண்ணிக்கோங்க. நோட்டீஸ், அதுக்கப்புறம் நோட்டீஸ்க்கு அப்புறம் வந்து நோட்டீஸ்ல என்னெல்லாம் முக்கியமானது, நோட்டீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோட்டீஸ் சர்க்குலேட் பண்ற அந்த டேட்டா எவ்வளவு தூரம் இருக்கணும்ட்டு நோட்டீஸ், அதாவது கொடுத்துட்டு யார் மீட்டிங், எந்த கம்பெனி என்ன மாதிரி கேட்டகரியில நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், யாரெல்லாம் வந்து அந்த மினிட்ஸ் அதாவது வரணும்ன்றது இவங்க என்ஷூர் பண்ணிக்கணும். நோட்டீஸ்ல என்ன மாதிரி டிசிஷன் மேக்கிங் எடுக்க போறோம்ன்றது நோட்டீஸ். அப்புறம் மினிமம் அது நோட்டீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோட்டீஸை பப்ளிஷ் பண்ண போற இடம் அது ஒண்ணு. அப்புறம் நோட்டீஸ் பப்ளிஷ் பண்ணினதுக்கு அப்புறம் மூணாவது வந்து மீட்டிங்ல வந்து எவ்வளவு கோரம் மினிமமா இருக்கணும். அத மீட்டிங் கண்டக்ட் பண்ண கோரம் இல்லைன்னா போஸ்ட்போன் பண்ணிடணும், அது ஒண்ணு. அப்புறம் மீட்டிங் நடந்துட்டே இருக்கும்போது நிறைய விஷயத்தை பத்தி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணணும். மெயினா அதாவது ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இருந்தா அதுவும் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஓட்டிங்ல வந்து ப்ராக்சியோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்சன் இல்லைன்னா ப்ராக்சி இன்டர்வியூன் பண்ணி ஓட் பண்ணலாம், அட்டென்ட் பண்ணலாம். ப்ராக்சியா இருந்து மெம்பர் வந்துன்றது அலோவ் பண்ணக்கூடாது. அது அது வந்து ப்ராக்சிஸை பத்தி. அடுத்தது வந்து எவ்வளவு தூரம் போர்ட் ஆஃப் த டைரக்டர்ஸா இருக்கட்டும், சேர்மேன் தான் ஃபுல்லா எடுத்து பண்ணணும். இதை அவர் வந்து ஓட்டிங் வந்து சில இது வந்து ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் மூலமா பண்ணலாம், சிலது வந்து இந்த என்ன சொல்றது எலக்ட்ரானிக் மோட்ல பண்ணலாம், இல்ல போஸ்டல் பேலட் அந்த மாதிரி கூட பண்ணலாம். இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஸ்க்ரூட்டனைசர்ஸ் ஒருத்தர் வந்து ப்ராப்பரா இது எல்லாமே கரெக்டா நடக்கிறதான்னு பார்த்துட்டு சேர்மேன் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்து சேர்மேன் தான் டிக்ளேர் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இங்க என்னெல்லாம் நடந்திருக்கோ அது எல்லாத்தையும் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கா கன்சாலிடேட் பண்ணும்போது அதை வந்து அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் எண்ட் டு எண்ட் அதுல எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கணும். அப்படின்றதுதான் வந்து மினிட்ஸ் மீட்டிங்ஸ். ஃபாரின் ரெஜிஸ்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபாரின் ரெஜிஸ்டர்ன்றது வந்து கம்பெனி வந்து ஒரு கம்பெனி அவங்க வந்து இஃப் ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஆத்தரைஸ் பண்ணிருக்கு அப்படின்னா ஃபாரின் ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் அவங்க. அதுல இருந்து என்னன்னா நேம்ஸ் ஆஃப் த பீப்புள், அப்புறம் வந்து மெம்பர்ஸா இருக்கலாம், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸா இருக்கலாம், பெனிஃபிஷியல் ஹோல்டர்ஸா இருக்கலாம், எல்லாரோட நேமும் அதுல இருக்கணும். ஓகேவா, அது ஒண்ணு. அப்புறம் அதே மாதிரி இதுல எல்லாமே ரூல் 7ல இருக்கிறதாண்டா. இது எப்படி பண்ணணும்னா ஃபார்ம் MGT 3 இருக்குடா, அதுல வந்து கொடுக்குற
அதுல குடுக்குற எல்லா காலம்ஸையும் வந்து இவங்க ப்ராப்பரா வந்து அப்டேட் பண்ணணும். இது எப்ப அப்டேட் பண்ணணும்னா, ஒரு ஃபாரின் ரிஜிஸ்டர்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டேன்னா, அதுலேருந்து 30 நாளைக்குள்ள பண்ணி ரிஜிஸ்ட்ரார் கிட்ட நான் வந்து சப்மிட் பண்ணிடணும் அந்த ஃபார்ம். இல்ல பிரின்சிபல் ரிஜிஸ்டர், ஃபாரின் ரிஜிஸ்டர் 2 இருக்குடா. ஓகே, பிரின்சிபல் ரிஜிஸ்டர்ன்றது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வைக்கிறது வந்து பிரின்சிபல் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபாரின் ரிஜிஸ்டரையும் வந்து பிரின்சிபல், அதாவது பிரின்சிபல் ரிஜிஸ்டரோட ஒரு ஒன் ஆஃப் த காம்போசிஷன் ஃபாரின் ரிஜிஸ்டர். ஓகேவா? ஸோ ஃபாரின் ரிஜிஸ்டரையும் பிரின்சிபல் ரிஜிஸ்டரையும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். ஆனா பிரின்சிபல் ரிஜிஸ்டர்ன்றது வந்து மெயின் முக்கியமானதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாரின் ரிஜிஸ்டர்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் இட். பட் ஃபார்மேட் எதுவுமே மாறாதுக்கண்ணா. ஓகே, ஃபாரின் ரிஜிஸ்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாரோட என்ன சொல்றது, இட் இஸ் ஓப்பன் டு இன்ஸ்பெக்ஷன். ஓகேவா? ஓப்பன் டு இன்ஸ்பெக்ஷன். Advertisement வந்து except that the advertisement before closing the register shall be inserted in at least 2 vernacular circulating the place. இது வந்து foreign registerன்றது வந்து it should be maintained by a company outside India. அது இப்போ நான் entries in foreign registerலாம் வந்து shall be made simultaneously after the approval happens. இப்போ board of director வந்து approve பண்ண உடனே, அதாவது ஒரு transfer of shares நடக்கிறதுடா, இல்ல debentures of shares நடக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி இஷ்யூ இதெல்லாம் நடக்கும் போது ஃபாரின் ரெஜிஸ்டர்லயும் வந்து அதை அப்டேட் பண்ணிடணும். பிரின்சிபல் ரெஜிஸ்டர்லயும் அப்டேட் பண்ணோம், ஃபாரின் ரெஜிஸ்டர்லயும் அப்டேட் பண்ணோம். அதே மாதிரி எந்த ஃபாரின் ரெஜிஸ்டரை வந்து நான் வெளியில மெயின்டைன் பண்றேனோ, அப்ப டிசிஷன் ஆஃப் அப்ராப்ரியேட் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி இன் ரிகார்ட் டு அதுல ஏதாவது ரெக்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்ற பட்சத்துல அதுவும் நம்ம தான் பண்ணியாகும். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துல திங்ஸ் வில் சேஞ்ச். ஒரு பாயிண்ட்ல வந்து ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும், இல்ல டிபெஞ்சர்ஸ் வந்து ஷேர்ஸா கன்வெர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது உடனே இந்த ரெஜிஸ்டர்ல அப்டேட் பண்ணிடணும். அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நம்ம வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி ஜெனரேஷன், அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் டைரி எழுதுவாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, ஓகே. டைரின்றது வந்து இதுல கூட எழுதுவாங்க, கம்பெனி டைரிஸ்ன்னு இருக்கும். வாட் ஹேப்பன்ட் இன்னைக்கு மார்னிங், ஓகே இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ் கிளையண்டோட மீட் பண்ணோம், உடனே அப்டேட் பண்ணுங்க. ஓகே, என்ன டிசிஷன் எடுத்தோம் அப்டேட் பண்ணுங்க. ஸோ அது அந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது என்னன்னா, we will be able to track what are the happenings which is like which are basically happening throughout. அதனால தான் ஃபாரின் ரெஜிஸ்டர். ஃபாரின் ரெஜிஸ்டர் பிளேஸ் அரவுண்ட் ரூல் நம்பர் 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 3, 5, இப்போ நம்ம புக்ல 6, 7 கொடுத்துருக்காங்க. ரூல் நம்பர் 7. அடுத்தது வந்து சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. சார்ஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டில ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிறது தான் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாடா? Interest whatever is or the right created on the property or the assets of the company, both as a security and including a mortgage. இப்போ இந்த சார்ஜ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரிஜிஸ்டர் ஆஃப் த கம்பெனிஸ்க்கு வந்து தெரியப்படுத்தணும், அப்டேட் பண்ணணும். அந்த ப்ராப்பர்ட்டி இந்தியாக்குள்ள இருக்கோ வெளியில இருக்கோ, அது டான்ஜிபிளா இருக்கோ இன்டான்ஜிபிளா இருக்கோ, அந்த சார்ஜ் வந்து பத்தியான டீடைல்ஸ் ரிஜிஸ்டருக்கு தெரியப்படுத்த அதுக்கு ஒரு பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து இப்போ வந்து சார்ஜ் வந்து ரிஜிஸ்டர் ஆகும்போது ஒரு டைம் லிமிட்ன்றது ஃபார் கிரியேட்டிங் தி சார்ஜ் இருக்குக்கண்ணா. ஓகே, ஒரு சார்ஜ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து 30 நாளைக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணிடணும். டைம் லிமிட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் 30 days. சி 3 இது இருக்குடா. சிஹெச்ஜின்றது வந்து சார்ஜ் டு பி ரிஜிஸ்டர்ட், அதுதான் டிபெஞ்சர்ஸ். இந்த 3 ஃபார்ம்ஸும் இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு நம்ம அப்டேட் பண்ணணும். சிஹெச்டி 9ன்றது டிபெஞ்சர்ஸ்க்கு மட்டும், 1ன்றது டிபெஞ்சர்ஸ் தவிர, சிஹெச்டி 1ன்றது டிலே ஏதாவது ஆயிடுத்து சார்ஜ் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு, அது சிஹெச்டி ஜாயின். இந்த ஃபார்ம்ஸ்லாம் அப்ளை பண்ணும். ஓகேவா? அப்புறம் இந்த within a period of 120 days of the creation of the charge or payment of modification of additional fees. அதாவது ரிஜிஸ்டர் இருக்கார் இல்லையா, சப்போஸ் இவர் ஏம்ஷன்டா தும்மல் வருதுடா. Okay, within a period of 120 days of the creation of charge on payment of the additional fees. அதாவது கம்பெனியால வந்து ஏதோ ஒரு ரீசன்னால, ஓகே தே ஹாவ் அ ஜென்யூன் கேஸ், பண்ண முடியல, ஏதோ சார்ஜோட டீடைல்ஸ் பண்ண முடியலன்ற ஜென்யூன் கேஸ் இருந்ததுன்னா, அப்போ ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க கம்பெனிஸ் ஆக்ட். என்ன சொல்றாங்கன்னா, சரி பரவாயில்ல 120 நாளைக்குள்ள நீ பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க, அடிஷனல் ஃபீ பே பண்ணி. சப்போஸ் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எப்பாவது ரொம்ப ரேரான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல, அப்போ அந்த
ஏதாவது ஒரு டிலே மாதிரி ஆகிறது அப்படின்னா பண்ணலாம். அப்போ அந்த டிலே பண்ணும்போது தான் அந்த ஃபார்ம் நம்பர் CHG1 அப்ளை பண்ணிக்கணும். ஓகே கண்ணா, CHG1 அப்ளை பண்ணிக்கணும். ஆம், அதே மாதிரி இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து இன்னமும் ஃபர்தரா அவங்களுக்கு வந்து ஜென்யூனா இருக்குன்னா 300 நாளைக்கு வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆன் சப்மிட்டிங் தி அப்ளிகேஷன் வேர் இட்ஸ் இது சப்போஸ் வித்தின் அ பீரியட் ஆர் கிரியேஷன் சார்ஜ் அதான் 300 நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா சார்ஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமடா கிரியேஷன் ஆஃப் சார்ஜ்ன்றது ஒரு ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப் கிரியேஷன் ஆஃப் சார்ஜ்ன்றதுக்குன்னா இன்னொரு ஸ்டெப் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ்ன்ட்டு. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் எக்ஸசைசிங் ஆஃப் சார்ஜ். ஓகேவாடா, இது 3 ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். சார்ஜ் கிரியேட் பண்ணி 30 நாளைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ண முடியல ஜென்யூன் ரீசன்னா 120 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம் பேமெண்ட் ஆஃப் அடிஷனல் ஃபீஸ்ல. அப்படியும் நிஜமாலே ஜென்யூன் சர்க்கம்ஸ்டான்சஸ் பண்ண முடியலன்னா 300 நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஃபார்ம் நம்பர் CHG அப்ளை பண்ணி. ஓகேவா, ஆனா எந்த ஒரு பாயிண்ட்லயும் நீங்க 300 நாள் எடுத்தாலும் சரி 120 நாள் வரைக்கும் எடுத்தாலும் சரி, என்ன பாயிண்ட், ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் சார்ஜை எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஓகேவாடா, அப்புறம் வந்து வித்தவுட் சார்ஜ். ஓகே, சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன் ஃபேவர் ஆஃப் சார்ஜ் ஏரியா வந்து CHG2ல ஃபார்ம்ல வந்து, அதாவது அந்த ரிஜிஸ்டர் பண்றது வந்து CHG2ல இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரிஜிஸ்டர் பண்றது வந்து சார்ஜ் ரிஜிஸ்டர் பண்றது இது பேசிஸ்ல, அந்த சார்ஜுக்கான சர்டிபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வருதுல்ல அது வந்து CHG2 படி பண்ணணும். சார்ஜ் வந்து இப்ப கம்பெனி வந்து லிக்விடேட் ஆக போறது. லிக்விடேட்னா என்னடா கீர்த்தனா? ஆ, நோ நோ நோ, அது லிக்விடிட்டி. லிக்விடேஷனா என்ன அர்த்தம்? இல்ல இல்ல, லிக்விடேஷன்னா திடீர்னு கம்பெனி வந்து மூட போறாங்க, கம்பெனி வந்து இஸ் அபவுட் டு க்ளோஸ் அப்படின்றதுதான் லிக்விடேஷன். இப்ப திடீர்னு வந்து கம்பெனி இஸ் அபவுட் மைண்ட் ஆஃப் பண்ண போறாங்க, இல்ல வந்து இவங்க ரொம்ப நாளா வந்து கிரெடிட்டாருக்கு பேமெண்ட்டே பண்ணாம விட்டுருக்காங்க, பேங்க்குக்கு பேமெண்ட்டே பண்ணாம விட்டுருக்காங்கன்னா சார்ஜ் கிரியேட் பண்ண மாட்டாங்க. சார்ஜ் cannot பி கிரியேட்டட். ஓகே, அது ஒண்ணு. அதே மாதிரி ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் மாதிரி சார்ஜ்ல பண்ணணும்னா 3ல பண்ணிக்கலாம். இல்ல ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கு அதுல வந்து நான் ரிஜிஸ்டர் கிட்ட வந்து ஒன்னே ஒன்று இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னா CHG4ல வந்து அதை அப்ளை பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆஹ், இந்த CHG5ன்றது வந்து என்ன எப்படி வரும்னா, CHG இதெல்லாம் ஒரே நிமிஷம் நடக்கணும், ஒரே நிமிஷம் தான். ஒரே ஒரு நிமிஷம் நடக்கணும்.
இப்ப இருக்கண்ணா 4ன்றது இட்ஸ் அன் கேக்குறதாடா? ஆ 4ன்றது அதாவது சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம், அப்புறம் ரிஜிஸ்டர் பண்றோம், அப்புறம் எக்ஸசைஸ் பண்றோம்ல. 4ன்றது என்னன்னா, ஓகே நான் வந்து used for registering the satisfaction of a charge on a company's asset with the register of companies. Okay, registering the charges on company's asset. இது வந்து 5 வந்து certificate of status confirming the release of the charge வந்து ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றது CG5. 4ன்றது அதே மாதிரி கம்பெனியோட அசெட் வந்து யூஸ் ஃபார் ரிஜிஸ்டரிங் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அ சார்ஜ். அதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த சார்ஜ், இதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சார்ஜ். அது வந்து ரிலீஸ் ஆஃப் தி சார்ஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. இது வந்து ரிலீஸ் ஆஃப் தி சேம் சார்ஜ் ஆஃப் கம்பெனிஸ் அசெட்ஸ். இது கம்பெனிஸ் அசெட்ஸ், அது வந்து ஜெனரல் ரிலீஸ் ஆஃப் தி சார்ஜ். அதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். ஓகே, புக்ல கொடுக்கல, பட் இதை ஆட் பண்ண ஏதோ ஒரு எம்சிக்யூல நினைக்கிறேன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் எனி மாடிஃபிகேஷன் ஆஃப் எனி சார்ஜ். ஓகேவா? ஓகே, இதுதாங்க நம்ம சார்ஜ்ன்றது. ஸோ சார்ஜ்ன்றது கிரியேஷன் ஆஃப் சார்ஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ், எக்ஸைசிங் ஆஃப் சார்ஜ். வேற ஒன்னே ஒன்று கூட இருந்தது. இல்லடா, இது இது போதும், நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸைசிங் ஆஃப் சார்ஜ் அதுல வந்து இன்சைட் ஆர் அவுட் சைடு ப்ராப்பர்ட்டிஸ் டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து ரிஜிஸ்டர் பண்றது டிபெஞ்சஸை தவிர, 9 வந்து டிபெஞ்சஸ்க்காக பண்றது. அதே மாதிரி ஃபார்ம் நம்பர் சிஹெச்ஜி 1ல வந்து அந்த கண்டலேஷன் டிலே சப்போர்ட்டட் பை டிக்ளரேஷன் ஃபார்ம். ஓகேவா? பிளஸ் இது வந்து கம்பெனி செக்ரட்டரி வந்து சைன் பண்ணிருக்கணுங்கண்ணா. ஓகேவா? கம்பெனி செக்ரட்டரியும் டைரக்டரும் சைன் பண்ணிருக்கணும். டைரக்டர் சைன் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி டிலே எடுத்துட்டு 120 நாள் இனிஷியல் டிலேக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஜென்யூன் டிலேனா 300 நாள் வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா ரிஜிஸ்டர் பண்ணாம அதை எக்ஸைஸ் பண்ண முடியவே முடியாது. அதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் லிக்விடேஷனால இருந்தாலும் கிரெடிட்டாருக்கு நான் ரீபே பண்ணாலும் சார்ஜ் வந்து பண்ணவே முடியாது. சார்ஜ் இது வந்து சிஹெச்டி 3ன்றது மாடிஃபிகேஷன் ஆஃப் சார்ஜுக்கு அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். 4ன்றது வந்து நான் ரிலீஸ் பண்றதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சார்ஜ் கன்ஃபர்மிங் த ரிலீஸ் ஆஃப் தி சார்ஜுக்கு 5. அதே சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கன்ஃபர்மிங் தி ரிலீஸ் ஆஃப் தி அசட்ஸ் வித் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து சிஹெச் வந்து 4. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீபேமெண்ட் அண்ட் அக்செப்டன்ஸ். செல்லம், ரீபேமெண்ட் அண்ட் அக்செப்டன்ஸ்க்கு என்னடா இருக்கு பாருங்க. நான் ஏன் எதுவுமே அப்டேட் பண்ணாம வச்சிருக்கேன்? சால்வன்சி சர்டிபிகேட்க்கு அப்புறம் வரும் செல்லமா.
அப்படியாண்ணா? ஓகே. ஓகே செல்லம்மா. டிபெஞ்சர்ஸ். ஆ, அது இருக்கா? ஓகே. பைபேக். அப்புறம் சால்வன்சி சர்டிஃபிகேட். ஓ, இது இல்லையா? ரீபேமெண்ட் அண்ட் அக்செப்டன்ஸ். இது அப்படியே ஓரலா எடுத்தேன்டா. கரெக்ட் கரெக்ட், ஞாபகம் இருந்துச்சு. அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் பை கம்பெனிஸ்ன்றது வந்து எப்படின்னா, ஆம், இது வந்து கம்பெனி வந்து ஒரு லிமிட்டோட அதுல பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா கண்ணா, அதுதான் வந்து டெபாசிட் அப்படின்னு சொல்றாங்க. ரிசீட் ஆஃப் மணி இன் சம் ஃபார்ம் பை த கம்பெனி. அமௌண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், ஸ்டேட்ல இருந்து வாங்கிக்கலாம், இல்ல எனி அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் த லோக்கல் அத்தாரிட்டி, இல்ல அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் ஆர் இன்டர்நேஷனல் பேங்க்ஸ், மல்டி லேட்ரல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபாரின் எல்லாமே ஃபாரின் எக்ஸ்போர்ட் கிரெடிட் ஏஜென்சிஸ், ஃபாரின் கொலாபரேட்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே பேங்க் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், இல்ல பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஆஹ் இப்ப வந்து ஒரு ஆஃபர் ஆஃப் செக்யூரிட்டிஸ்ல கூட அமௌண்ட் அவங்களுக்கு உள்ள வரும். நிறைய விதமா வரும்டா. இஷ்யூ ஆஃப் பாண்ட் மூலமா அமௌண்ட் உள்ள வரும், டிபெஞ்சர் மூலமா உள்ள அமௌண்ட் வரும், இல்ல வந்து ஆஹ் இந்த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் அந்த மூலமா அமௌண்ட் வரும், இல்ல அக்ரிமெண்ட்ல அட்வான்ஸ் வர மூலமா. எந்த வழிகள் மூலமா வந்து அமௌண்ட் உள்ள வருதோ அது எல்லாத்தையுமே வந்து எனி ரெசீட் ஆஃப் மணி வந்து கவர்ட் அண்டர் த கான்செப்ட் ஆஃப் ஹெட்டிங் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் பை கம்பெனிஸ். இதுல ஆஹ் ஆ இப்போ வந்து இந்த அக்செப்டன்ஸ் இது பண்றது எப்படின்னா, ஜெனரல் மீட்டிங்ல வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது எல்லா அந்த கம்பெனி, அதாவது சர்க்குலர் டு இட்ஸ் மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, அவங்க கிரெடிட் ரேட்டிங் என்ன, எவ்வளவு டெபாசிட்டர்ஸ் ஏற்கனவே இருக்காங்க, ஓகேவா, இன்னும் மெச்சூரிட்டி பீரியட் எந்த டெபாசிட்ஸ்க்குலாம் நியரிங்கா வரப்போகுது, பழைய டெபாசிட்ஸ் ஹோல்டர்ஸ்க்குலாம் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டோமா, அந்த மாதிரி ஒரு சர்க்குலரை ரெடி பண்ணி ரிஜிஸ்டருக்கு 30 நாளைக்குள்ள கொடுத்துடணுங்கண்ணா. ஓகே. சப்போஸ் கம்பெனி வந்து ரீபேமெண்ட் ஆஃப் ப்ராசஸ்ல ஏதாவது பெனால்டி பண்ணாங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு
அவங்க வந்து ப்ரொசீடே பண்ண முடியாது இந்த ஆக்டிவிட்டி. அந்த மாதிரி பப்ளிக் இப்ப பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து நம்ம டெபாசிட் போடுறோம், அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க கரெக்டா, அந்த இன்ட்ரெஸ்டையும் ப்ராப்பரா கொடுக்கணும். அது கரெக்டா கொடுக்குறாங்களான்றதும் இந்த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றது ரோல் ஆஃப் ஆர்பிஐ. ஓகேவா? ஆர்பிஐயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு பேங்க்கு சாரி ஒரு கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க டெபாசிட்ஸ்னா ப்ராப்பரா அதுக்கான ஒரு இது கொடுக்குறாங்களா, ரிவார்ட் கொடுக்குறாங்களா, இன்னொன்னு வந்து ப்ராப்பரான ரேட்டிங்ல வந்து அந்த கம்பெனி இருக்கா அப்படின்றது பாக்குறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும். அது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. அப்புறம் ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து ஷுட் பி ரீபேட் வித் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் மூலமா வந்து ஒருத்தர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடைக்கலன்னா நான் போய் ட்ரிபியூனல்ல போய் சொல்லலாம், இந்த பாருங்க இந்த கம்பெனி வந்து கொடுக்கல, ஏதோ டிஃபால்ட் பண்ணலாங்க, நான் கண்டிப்பா சொல்லலாம். அப்புறம் வந்து இது எல்லாத்தையுமே இந்த கம்பெனி டெபாசிட்ஸ் பண்றாங்கனாலே அந்த டீடைல்ஸை வந்து ரிஜிஸ்ட்ராருக்கு வந்து கம்ப்ளீட்டா சப்மிட் பண்ணிடணும். அது ஒண்ணு. சப்போஸ் இதெல்லாம் ப்ராப்ளமா இருந்ததுன்னா எந்த கம்பெனி அந்த மாதிரி இதுவாகி ஒரு டெபாசிட்டர் ட்ரிபியூனல் கிட்ட போறாருன்னா 1 crore இருந்து 10 crores வரைக்கும் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு. ஓகேவா? அது ஒண்ணு. ஓகே. அப்புறம் ஜிடிஆர்னு ஒரு கான்செப்ட் இருக்குடா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபாரின் கரன்சில டெபாசிட்டரி ரிசீட்ஸை கொடுக்கறதா வந்து ஜிடிஆர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இஸ் டு பி பாஸ் இன் ஜெனரல் மீட்டிங். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஜிடிஆருக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கண்டிப்பா இருக்கணுங்கண்ணா. the procedure for issuing GDR is prescribed வந்து ஒரு ரூல்ஸ்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. இந்த ஜிடிஆர்ன்ற இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் அண்ட் ஆர்டினரி ஷேர்ஸ்க்கு கீழே வருது. இது என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனி வந்து தே ஹாவ் டு கோ த்ரூ தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபெமா. நாங்க இருக்கும்போது இருந்தது ஃபெமான்னு ஒரு ஆக்ட் இருந்தது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே. அது என்ன சொல்றதுன்னா நீங்க குளோபல் டெபாசிட் ரிசீட் பண்றீங்கன்னா கண்டிப்பா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஓகேவா? அதுலயும் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கணும். டெபாசிட்டரி ரெசீட்ஸை வந்து ஓவர்சீஸ் டெபாசிட்டரி பேங்க் வந்து இஷ்யூ பண்ணி அப்பாயிண்டட் பை த கம்பெனி இருக்கணும். இதுல வந்து ஆர்பிஐயோட இன்டர்ஃபரன்ஸும் இருக்கணும், சென்ட்ரல் பேங்கோட இன்டர்ஃபரன்ஸும் இருக்கணும். கம்பெனி வந்து இந்த கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்ல காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம், இல்ல கம்பெனி செக்ரட்டரி இல்ல மர்ச்சன்ட் பேங்கர் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் இதுலேருந்து வரது வந்து மீட்டிங் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் ஆஃப் த கமிட்டி ஆஃப் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் authorized by the board in this regard to be held immediately after the closure of all formalities of the issue of depository receipts. அதே மாதிரி the committee of the board of directors shall have at least one independent director. The company requires to have independent director, ஒரு independent director இருக்கணும். இந்த depository receipts வந்து பப்ளிக் ஆஃபரிங் மூலமா பண்ணலாம்டா, இல்ல பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமா, ரெண்டு மாதிரியும் பண்ணலாம். ஒன்னு லிஸ்டட் மூலமா பண்ணலாம், இல்லையா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலமா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இதுல யார் முக்கியமான ரோல், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றதோ ஆர்பிஐ என்ன சொல்றதோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க பண்ணணும். ஸோ குளோபல் டெபாசிட்டரி ரெசீட்டு யாரோட சூப்பர்விஷன்ல நடக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் செபி. ஓகேவா? இவங்களுக்கு எல்லா விதமான voting ரைட்ஸும் இருக்குக்கணும். ஓகே. ஹோல்டர்ஸ் ஆஃப் டெபாசிட்டரி மே பிகம் a member of the company, they are entitled to vote. இப்போ ப்ரொசீட்ஸ் ஆஃப் தி இஷ்யூஸ் ஆஃப் டெபாசிட்டரி ரிசீட்ஸ் இருக்கு இல்லையா, டெபாசிட்டரி ரிசீட்ஸ் மூலமா பைசா உள்ள வருது இல்ல, அது வந்து இந்தியன் பேங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ரேட்டிங் அப்ராட் அங்க கிரெடிட் ஆகும், இல்ல ஃபாரின் பேங்க் கிரெடிட் ஆயிடும். ஓகேவா? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான்டா. இதான்டா குளோபல். செல்லமா இது படிச்சுக்கோ கணமா. குளோபல் டெபாசிட்டரி ரெசீட்ஸ். குளோபல் டெபாசிட்டரி ரெசீட்ஸ்னாலே டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபாரின் அந்த பர்டிகுலர் கரன்சில நம்ம டெபாசிட்டரி ரெசீட்ஸ் இஷ்யூ பண்றதா இது. இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்பியும் ஸ்டெப் ஸ்டெப்பா இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி மூவ் ஆற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் குளோபல் டெபாசிட்டரி ரெசீட்ஸ். சால்வன்சி சர்டிபிகேட்னா ஒண்ணும் இல்ல கண்ணா. ஒரு லிஸ்டட் கம்பெனி இருக்காங்கல்ல, ஒரு பைபேக் பண்றதுக்கு முன்னாடி, பைபேக்ன்றது நான் திருப்பி தன்னோட ஷேர்ஸே வாங்குறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் கிட்டயும் செபி கிட்டயும் அவங்க வந்து என்ன பண்ணும், ஃபைல் பண்ணும். ஃபைல் பண்ணி a declaration of solvency in form number SH11 9ல ஒரு ஃபைல் பண்ணி நாங்க சால்வெண்டா தான் இருக்கோம். ஓகே.
எங்களுக்கு நாங்க வந்து எங்களோட கம்பெனி ஆப்பரேஷன்ஸோ லிக்விடிட்டியோ பக்காவா வச்சிருக்கோம் அப்படின்றத அந்த ஃபார்ம் நம்பர் SH9ல வந்து சப்மிட் பண்ணிட்டு அதை யார் சைன் பண்ணா? 2 டைரக்டர்டா. ஓகே, அதுல ஒருத்தர் வந்து மேனேஜிங் டைரக்டர், ஒன் ஆஃப் ஹூம் ஷாப்ல மேனேஜிங் டைரக்டர் பிளஸ் அதோட அஃபிடவிட்டும் சேர்த்து. ஓகே, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இது ஃபுல்லா அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி எல்லாம் என்க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லயபிலிட்டி நான் கரெக்டா வந்து பே பண்ணிட்டேன். எனக்கு எந்த விதமான இன்சால்வன்சியும் இல்ல. கரெக்டான டைமுக்கு கிரெடிட்டாஸ்க்கும் வந்து நான் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஆம் கம்ப்ளீட்லி ரிமைனிங் சால்வெண்ட் வித்தின் அ பீரியட் ஆஃப் 1 year ஃப்ரம் த டேட் ஆஃப் போர்டு வந்து டிக்ளேர் பண்றதுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நான் சால்வன்சி சர்டிஃபிகேட்டுக்கு நான் வந்து இவங்க கிட்ட ஃபைல் பண்ணிடணும். அதே மாதிரி அன்லிஸ்டட் கம்பெனி வந்து இது ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லடா, டிக்ளரேஷன் ஆஃப் சால்வன்சி செபி கிட்ட. ஏன்னா லிஸ்டட் கம்பெனி தான் செபி கண்ட்ரோல்ல வராங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே லிஸ்டட் கம்பெனி தான் செபி கண்ட்ரோல்ல வராங்க. அன்லிஸ்டட் கம்பெனி செபி கண்ட்ரோல்ல வரல. இதான் மீனிங். புரியுதா? ஓகே. பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் செல்லம், நான் பைபேக் எடுக்கணும். அப்புறம் இங்க டிபெஞ்சர் ஒன்று புக்ல டிபெஞ்சர் ஏன் புக்ல இருந்து எடுத்தேன்? ஆல்ரெடி வந்து அதை 12th எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு புக்ல அப்படியே எடுத்தேன். டிபெஞ்சர்ஸ்னா என்ன? டிபெஞ்சர் ட்ரஸ்டீஸ். செல்வா, இது மட்டும் நான் நாளைக்கு எடுக்கட்ட மாட்டா? ஓகேவா? இது வரைக்கும் எடுத்திருக்கேன்டா. ஏன்னா இன்னைக்கு மீட்டிங்ஸே ஒரு பெரிய டாபிக். அதை தவிர சார்ஜ். இதை தவிர உன்னோட டிபெஞ்சர் இன்சர்ட் பண்றேன். ஆனா ஸ்ட்ரெயிட்டா எடுத்திருக்கேன் நான். வேற ஏதாவது டாபிக் மிஸ் ஆகிறதான்னு பார்த்துட்டு சொல்லு செல்லம். 1 2 3 4. ஓகே, இது வந்து நான் எடுத்துடுறேன். நாளைக்கு ஒரு 1 hourல எடுத்துடுறேன். ஓகேவா? சரி செல்வா, இல்ல இன்னைக்கே ஏதாவது எனக்கு ஒரு 1 hour கிடைச்சா கூட உங்களுக்கு பிங் பண்றேன். அந்த டைம் உங்களுக்கு த்ரூ ஆச்சுன்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க, முடிச்சுடுறேன். சரியா? எப்படிடா போயிட்டு இருக்கா அதர்வைஸ் லா? சரி சரி, ஓகே. எம்சிக்யூஸ் முடிச்சிட்டீங்களா? சரி சரி, ஓகேடா. சரி செல்லம்மா, ஒண்ணு நான் இன்னைக்கு பாக்குறேன், ஏதாவது 1 hour ஸ்லாட்ல பாக்குறேன், செக் பண்ணி சொல்றேன். இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா உட்காந்துக்கலாம் நம்ம. ஓகே செல்லம். பை கண்ணா, தேங்க்யூடா. தேங்க்யூ.